கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வழி நடத்துவதனாலே தொடர்ந்து இந்த கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் இந்த பாடங்களை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். கடந்த அதிகாரங்களை நம்ம கவனிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் விரும்பலை, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனாலும் அவர்கள் மேல் அன்பு வைத்து கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்காக சில வசனங்களை அவர் அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய ஊழியம் சபையிலே 2 வகுப்பாக இருந்தாங்க. ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். அப்போ கிறிஸ்துவுடைய ஊழியத்தை தான் பவுல் அங்கே தொடர்ந்து செய்கிறார். பவுலுடைய ஊழியத்தின் வாசனை கெட்டு போகிற ஜனங்களுக்கு கெட்ட வாசனையாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு சுகந்த வாசனையாக இருக்குது. இதை தான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே அங்கே வரும் பொழுது இப்போ பவுல் அவரை அதிகமாக அவங்க ரெகக்னைஸ் பண்ணல, அங்கீகரிக்காதனால இப்போ இவ்வளோ பெரிய மேன்மையான ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க, விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருக்கார், அதை குறித்து நம்ம 3ஆம் அதிகாரத்தில் விளக்கி சொல்லும் பொழுது பவுல் மறுபடியுமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறார். பாருங்கள், 1ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? பாருங்க, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிற அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா? திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா, மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்க தொடங்குகிறோமா? சிலரை போன்று நற்சான்று கடிதங்களை உங்களுக்கு காட்டவோ அல்லது உங்களிடமிருந்து பெறவோ எங்களுக்கு தேவை உண்டா? அப்போது ஒரு சர்டிஃபிகேட் நான் உங்கள்கிட்ட வாங்கணுமா? வாங்கித்தான் உங்களை ரெகனைஸ் பண்ணணுமா, இல்லை நீங்கள் எங்களை அங்கீகரிக்கணுமா? பாருங்கள், அந்த நற்சான்று கடிதம் கொடுக்கணுமா? பழைய காலத்துலலாம் அப்படியெல்லாம் இருந்தது. ஒரு பெரிய பெரிய ராஜாக்கள் தங்களுடைய அந்த ஒரு கடிதங்களை கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா மற்றவங்களுக்கு. அதே மாதிரி அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கடிதங்கள் மூலம் தான் பரிமாறப்படும். அதே மாதிரி ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் போகிறாருன்னா அது கடிதம் மூலம் அங்கீகரிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கான்னு கேட்குறாரு. ஏன்னா பவுல் தான் அங்கே சபையை ஆரம்பித்தவர். அப்போ இப்படி ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்கா? இப்போ 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தான். இப்போ முதல் வசனத்தில் என்ன சொன்னார்? நாங்கள் லெட்டர் கொடுத்து அனுப்பி எங்களை ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குதா சூழ்நிலை? அல்லது உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிற அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு நிருபம் கொடுக்கணுமா? நீங்கள் யார் தெரியுமா? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும் முறையில் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட நற்சான்று கடிதமே நீங்கள் தாங்கிறார். அப்போது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஒரு கடிதம் அனுப்புவார்கள். அப்போ அங்கே கொண்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தை படிப்பாங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறார்? இனிமேல் நீங்கள் கொண்டு போகிற கடிதத்தை படிக்கக்கூடாது, உங்களை படிக்கணும். கவனிக்கிறீங்களா? உங்களை படிக்கணும்னார். அப்படின்னா அந்த கடிதமாகவே இப்போ யார் மாறுறாங்க? அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் மாறுறாங்க. என்ன சத்தியத்தை நம்ம சுமந்து செல்லுகிறோமோ, என்ன நற்குணம் வேணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு போதிக்கிறோமோ, அந்த நற்குணங்களை அந்த சத்தியங்களை நாமே சுமந்து செல்லக்கூடிய ஒரு நிருபமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அதுலேயே 3ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல. அந்த காலத்துல எல்லாம் மை தொட்டு எழுதுவாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது மையினால் அல்ல. கவனிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கு? அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த நிருபம் எப்படி இருக்குன்னா, மை தொட்டு எழுதின நிருபம் அல்ல, ஆவி தொட்டு எழுதின நிருபமா. அதே மாதிரி கற்பலைகளில் எழுதின இருதயமாகிய சதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் உள்ள ஊடுருவி சென்றிருக்க வேணுங்கிறதை அவர் முக்கியமாக சொல்கிறார். தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் இந்த வசனங்கள் எப்படி ஊடுருவி இருக்கணும்னா, இவர்கள் இந்த வசனங்களை சுமந்து செல்லும் போது நம்மளை பார்த்தோன்னே
அந்த வசனமாகவே இவர்கள் வாழ்கிறார்கள் சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை ஒரு படிக்கக்கூடிய கடிதமாக இருக்கணும். அதுக்கு தேவனுடைய பரிசுத்தாவினால் எழுதப்பட்டாதான் அந்த கடிதம் வாசிக்கப்படும். அது கற்பலகையினால் எழுதப்பட்டால் அது வாசிக்கப்படும். கற்பலகையில் எழுதுனா ஒரே பக்கம் இருக்கும், கவனிக்கிறீங்களா? ஒரே பக்கம் இருக்கு, அங்கே போனால் அங்கே வாசிக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது எல்லா பக்கமும் சுமந்து செல்லக்கூடிய. அப்போ சுமந்து செல்லக்கூடியது என்ன? நம்முடைய மாம்சம் தான், சதை. அதில் எழுதியிருக்கணுமா? இருதயங்களாகிய சதையின் பலகைகளில் எழுதியிருக்கணும். இதை குறித்து அங்கே வாசிக்கும் பொழுது கவனிப்பார். எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதியிருந்த கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியினால் எழுதப்பட்டது. பாருங்க, கற்பலைகளினால் அல்ல, மாறாக மனிதன் இருதயமாகிய பலகைகளினாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் தேவ வசனங்களாகவே தங்களை மாற்றி இருக்க வேணுங்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது தனியாக ஒரு நிருபம் கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மெச்சிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் பாருங்க. அதிலே 4ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை ஏன் தெரியுங்க சொல்கிறாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரி, அன்றைக்கு இருந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் பவுலின் மூலம் வசனங்கள் வந்திருந்தாலும் பவுல் தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ கொடூரமான ஜனங்களாக இருப்பாங்க பாருங்க. ஒரு சிலர், எல்லாருமே இல்லை. பவுல் அவர் மூலமாக தான் வசனங்கள் வந்திருக்கு, சத்தியம் வந்திருக்கு, ஒரு நிருபமாகவே அவர்களுக்கு முன்னாடி போயிருக்கார். அவர்களையும் நீங்கள் நிருபம்னு சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கும்போது அவரை தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ பவுல் சொல்கிறார், எங்களுடைய தகுதி தேவன் எங்களுக்கு கொடுக்குறார் அந்த தகுதியை. எப்படிப்பட்ட மேலான தகுதிக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத குறித்து கவனிக்கும் பொழுது பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி. எவ்வளவு பெரிய தகுதியை தேவன் கொடுக்கிறார், கவனிக்கிறீங்களா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படி ஒரு தகுதி கொடுக்கிறார். அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார்கிறார். அப்போ அது என்ன புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்? இப்போ நம்ம உடன்படிக்கைகள்ங்கிற சப்ஜெக்ட் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ அந்த உடன்படிக்கைகள் சப்ஜெக்டில் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தார், இஸ்ரேல் ஜனங்களோட உடன்படிக்கை செய்தார். இஸ்ரேல் ஜனங்களோட செய்த உடன்படிக்கை அது என்ன ஆயிடுச்சு? அது முறிஞ்சிடுச்சு. அதனால் ராஜ்யத்தில் வரும்போது இதே இஸ்ரேல் ஜனங்களோடும் உலக ஜனங்களோடும் தேவன் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுடைய கல்லான இருதயத்தை வெளியே எடுத்துட்டு சதையான இருதயத்தை அவங்களுக்குள்ளே வைப்பார். இன்னும் சொல்லப்போனால், நான் சொல்கிற கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அதாவது அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன? நான் உங்களை ஆசீர்வதிச்சே ஆகணும், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாய்ஸ் வச்சார், கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நான் சொல்வதை உள்ளபடி கேட்டு நடந்தால் நீங்கள் ஆசீர்வாதம், இல்லைன்னா தண்டனைட்டு போனார் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் என்ன செய்கிறார்னா, இப்போ ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவர்களை கட்டாயமாக கீழ்ப்படிய வைக்க போகிறார். அப்போ தேவனே என்ன செய்கிறார்? அவருடைய கல்லான இருதயத்தை வெளியே எடுத்துட்டு சதையான இருதயத்தை உள்ளே வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய கற்பனைகள் அவங்களுக்குள்ளே போயிடுமா. இந்த கற்பனைகளை அவங்களுக்குள்ளே கொண்டு போகிற விஷயந்தான் புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் தான் ஊழியக்காரராக. வேறு மாதிரி சொல்லணும்னா, தேவன் செய்யக்கூடிய, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் யார் மூலமாக தான் செய்ய போகிறார்னா, திருச்சபை மூலமாக. ஏன்னா இந்த ஜனங்களோட அவர் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை செய்யும்போது அதை செய்வதற்கு ஏற்ற ஊழியக்காரர்களை யாரை வச்சுருக்காருன்னா அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் தான். இன்றைக்கி நாம் தான். வேறு மாதிரி சொல்லணும்னா, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்காகட்டும் உலக ஜனங்களுக்காகட்டும் திருச்சபை ஒரு பெரிய நிருபமாக இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை படிப்பாங்க, ஜனங்க உணர்வார்கள், தேவனிடத்தில் சேருவார்கள். ஸோ தேவனிடத்தில் சேர்த்தக்கூடிய ஒரு மகா பெரிய உன்னதமான ஊழியத்தின் உடன்படிக்கையின் ஊழியக்கார் அப்படின்னா எவ்வளோ பெரிய தகுதி பாருங்க. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் டாப் மோஸ்டில் இருப்பார். அவருடைய வாழ்க்கை, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்குள்ளே அந்த திருச்சபையின் மக்கள் மத்தியில் இவர் டாப்பில் இருப்பார், பேதுரு போன்றவர்கள் எல்லாம். ஸோ அதையத்தான் அவர் எழுதுகிறார், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கிறார். அப்போ நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் தகுதி உள்ளவராக்கிறார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல்
ஆவிக்குரியதாக இருக்கிறது. கவனிங்க, இது வேற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். அந்த ஊழியம் வந்து அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எழுத்து கொல்லுமா? இப்போ நிற்கிற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாருங்க, இபிகோ செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கிறேன்னு எழுதிட்டா அந்த மரண தண்டனை கட்டாயமாக நிறைவேற்றி தான் ஆகணும். அதுதான் எழுத்து கொள்ளுகிறது. அப்போ இந்த இடத்துல பவுல் ஏன் இதையை சொல்கிறார்? அப்போ எங்கேயோ எழுத்து இருந்திருக்குது, அது கொன்று இருக்குது. அப்புறம் எங்கேயோ ஆவி வந்திருக்கு, அது உயிர்ப்பிக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்படின்னா இதை குறித்து தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது பாருங்கள், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடு வந்திருக்குங்கிறார். பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் இப்படிப்பட்டவளா இருந்தோம். அப்போது தேவனுடைய அந்த ஒரு எழுத்து தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் அதிக வல்லமையோடு வந்திருக்கான். புரியுதுல? பரிசுத்தாவியோடு வந்திருக்கு. அப்படின்னா எப்போ வந்துச்சு, எழுத்து எப்போ கொன்னுச்சு என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை அவருடைய காரியங்களை வந்து கொஞ்சம் அவங்க வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற போது இதை பற்றின ஒரு உதாரணம் சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை குறித்து இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். அது என்ன என்பதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:8 வாசிக்கலாம். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ற பாரு. இது 2 கொரிந்தியர் 3:8. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருக்குதா? என்னன்னு தெரியல. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையாக இருக்கும், அது என்ன ஒழிந்து போகிற ஊழியம்? இதைத்தான் 7 சொல்லும்போது, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களிலால் பதித்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை இங்கே பவுல் வந்து அங்கே நமக்கு விளக்குறார். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதித்திருந்த ஒரு ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை மோசே செஞ்சாராம். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செஞ்ச மோசேயினுடைய மகிமை, முகத்தில் இருந்த மகிமை பிரகாசத்தை அந்த ஜனங்களால் அவங்க பார்க்கவே முடியாது இருந்தது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குதா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது இல்லையா? பாருங்கள், யாத்திராகமம் 34:29 வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் 2 தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கியிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். பாருங்க, அன்புக்குரிய சகோதர சொல்லி, மோசே மேலிருந்து கீழே இறங்கி வர்றார் இந்த சாட்சி பலகை எடுத்துட்டு. அப்போ தன்னோடே அவர் பேசினதினாலே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கே நல்லா தெரியும், அங்கே மோசையோட முகமுகமாய் பேசினவர் யார்? கரெக்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருக்கிற அந்த ஒளி தான் யார் மேலே பட்டிருக்குன்னா மோசே மேலே. அப்போ மோசேயுடைய முகம் அந்த ஒளி பட்டு பயங்கரமாக பிரகாசிக்குது. அந்த பிரகாசத்தை இந்த ஜனங்கள் கண்களால் பார்க்கவே முடியலையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மகிமை பிரசன்னம் மோசேனுடைய முகத்தில் வந்து அதையவே அந்த ஜனங்களால் பார்க்க முடியல. அப்படின்னா எவ்வளோ பிரகாசம் இருந்திருக்கும் பாருங்கள். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். ஒரு பயங்கரமான வெளிச்சம், பக்கத்திலேயே போறதுக்கு பயந்துக்கிறான். அப்போது மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே வந்து அவங்களோட பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், யாத்திரா 34:32 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையிலே கர்த்தர் தன்னுடைய பேசினவைகளை எல்லாம் அவன் கற்பித்தான். எப்படி? இப்போ மோசேயுடைய முகத்தை அவன் பார்க்கவில்லை இல்லையா? அப்படின்னா எப்படி அவர் பேசியிருக்க வேணும்? அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். பார்த்தீங்களா? தன்னுடைய முகத்தில் முக்காடு போட்டிருந்தாராம். காரணம் என்ன? இந்த ஒரு ஒளியை அந்த ஜனங்களால் கிரகிக்கவே முடியல, பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மகிமையான
ஒரு ஒளி இருந்திருக்கு. அந்த ஒளி இவங்க பார்க்க முடியாதுங்கிறதுக்காக மோசே முக்காடு போட்டாராம். இப்போ அவங்களோட பேசுகிறார், கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடைய பேசும்படி உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவரோடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். புரியுதுங்களா? இப்போ அந்த ஒரு விஷயம் புரியும் நினைக்கிறேன். அப்போ மோசே கிறிஸ்துடைய மகிமையை வாங்கிட்டு முகத்தில் வாங்கிட்டு கீழே வரார். அப்படி வரும்போது இவருடைய முகத்தை அந்த ஜனங்களால் பார்க்க முடியறதில்ல, பார்க்க முடியல, ஆனால் பேசணும் அவங்களோட. அதனால் மோசே தன்னுடைய முகத்துக்கு என்ன பண்ணிட்டார்? முக்காடு போட்டார். முக்காடு போட்டு தான் பேசுகிறார். அதுக்கப்புறம் போயிடும் இல்லையா? அப்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும்போது பாருங்கள், இது அழிந்து போகிற ஊழியத்தை செஞ்சாரா மோசே. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு படித்தோம் இல்லையா? எந்த எழுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளுச்சுன்னா நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் தான் கொண்டு வந்து அவங்களுக்கு காமிச்சார். இதன்படி செய்கிறவன் பிழைப்பான்னு சொன்னார். ஒருத்தருமே செய்யலை, பிழைக்கல. எழுத்து கொன்றுச்சு. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை இருக்குன்னு சொல்லியிருக்கு, படிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இப்போ ஜனங்களை என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்குது. அதனால தான் சொன்னார், இப்போ நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்ட நிருபம் எதில் எழுதப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியினால். இந்த ரெண்டு ஊழியத்தை இப்போ கம்பேர் பண்ணுறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியமே இவ்வளோ மகிமையாக இருந்தா நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் எவ்வளவு மகிமையாக இருக்கும். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களுடைய பழைய ஏற்பாட்டு கால நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அப்நார்மல் கைடன்ஸ், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அலாதியான பராமரிப்பு, அதாவது இந்த உலக ஜனங்களால் கிரகிக்கவே முடியாத பராமரிப்பு. அது எப்படிப்பட்ட ஊழியம்? அதுவே ஒரு மகிமைக்குரிய ஊழியம். அதை செய்தவர் மோசே. அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தை ஜனங்களால் பார்க்க முடியலங்கிற போது அந்த அழிவுக்கு, ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாருமே பாருங்கள் அது அழிவுக்குரிய ஊழியமாகிடுச்சு பாருங்கள். அதை கேட்கல, கற்பனை அவங்க கேட்கல. அதனால் என்ன ஆயிடுச்சு, வனாந்தரத்திலே மேக்சிமம் எல்லாருமே இருந்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோசுவா காலேப் உள்ள போனாங்க, ஒரு சிலர் போனாங்க. அப்போது அவர்கள் அந்த அந்த மகிமைக்குரிய ஊழியம் தான் அது, ஆனால் அது அழிவுக்குரிய ஊழியமாக இருந்தது. அதையே செய்த மோசேயினுடைய முகத்திலே அவ்வளோ பிரகாசம் இருக்கும் பொழுது, கவனிக்கிறீங்களா? இப்படி மகிமைப்பட்டிருந்த ஊழியமே எவ்வளோ மகிமையாக இருக்குது. அதை விட மேலான ஊழியம் எவ்வளோ மகிமையாக இருக்கும் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:11 வாசிக்கலாம். அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. ஒழிந்து போகிற ஊழியமே இவ்வளோ மகிமையாக இருக்கும்போது இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் சதா காலமும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஊழியம், அதில் தேவனுடைய குணலட்சணங்களை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஊழியம், அது எவ்வளோ மகிமையாக இருக்கும். அதனால தான் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவுடைய மகிமையை அந்த மோசே சுமந்து கொண்டு வந்தார். அதையவே ஜனங்களால் பார்க்க முடியல. இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இங்கே மோசே மத்தியஸ்தர், பிதாவாகிய தேவனுடைய மகிமையை சுமந்து வர்றார். அதனால்தான் அவர் முதல் வருகையை பற்றி சொல்லும்போது இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பட்சம் இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் இருக்கிற அந்த அறிவாகிய ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளி இப்போ அவர் செய்துட்டு இருக்கிற அந்த ஊழியம் பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட ஒரு ஊழியம். அது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா இருதயமாகிய கற்பலைகளிலே. அதனால தான் ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமை பற்றியெல்லாம் அங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் கவனிங்க. அவர் தேவனுடைய மகிமையில் வந்திருக்கார் இல்லையா? வெளிப்படுத்தல் 21-23 பாருங்க, வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்கு. பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்குன்றார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய மகிமையில் அங்கே வந்திருக்க வேண்டும். அதே எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் பாருங்க, அவருடைய பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்கார்ந்துருக்கார். ஸோ அப்போது மோசே கிட்டிருந்து வந்த ஒளி கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்தது, கிறிஸ்துவனிடத்திலிருந்து வந்த ஒளி தேவனிடத்திலிருந்து வந்தது. அது எவ்வளோ பெரிய மகிமைக்குரிய ஒளி! இப்போ நம்ம வாங்கி இருக்கிற ஒளி அதுதான், நாம் பெற்றுக்கொண்ட ஊழியம் அதுதான். மோசே செய்தது மரணத்திற்குரிய ஊழியம், இன்னைக்கு நாம் செய்கிறது ஜீவனுக்குரிய ஊழியம். அப்போ 2 கொரிந்தியர் 3:13 வாசிக்கலாம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. ஒழிந்து போகிற அந்த முடிவை கொடுக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மோசேனுடைய முகத்தை பார்க்க முடியாதுங்கிறனால பாருங்க, மோசே தன் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டார். அங்கே கவனிக்கிறீங்களா? ஏன்னா அவருடைய வெளிச்சத்தை அந்த ஜனங்களால் அங்கே பார்க்க முடியல. இப்போ இஸ்ரேல் ஜனங்க என்ன கண்டிஷன் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்போ அதாவது மோசே காலத்தில் மோசேனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்க முடியலங்கிறதுக்காக மோசே முக்காடு போட்டாரா? கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்த உடனே அந்த ஒளியை பார்க்க கூடாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் முக்காடு போட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க முக்காடு போட்டாங்க. இப்போ அந்த முக்காட்டை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்க போகிறார். அப்போ என்ன முக்காடு அவங்க போட்டாங்க என்று சொல்லி கவனிக்கும் போது ரோமர் 11:8 பாருங்க. கனநித்திரை நாவி, காணாதிருக்கிற கண்கள், கேளாதிருக்கிற காதுகள் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி. கவனிக்கிறீங்களா? அதுலேயே 10 பாருங்க. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது, அவருடைய முதுகை எப்பொழுதும் குனிய வேண்டும் என்று தாவீது அங்கே சொல்லியிருக்கார். கவனிக்கிறீங்களா? இப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முக்காடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்பவும் கிறிஸ்துவனுடைய மேலான அந்த சத்தியங்களை அங்கே அவங்க பார்க்க முடியல. அதனால தான் மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு நீங்காமல் இருக்கிறது. டில் டுடே, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின அறிவு அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. அது நீங்கும். யாருனால் நீங்கும்? கிறிஸ்துவினால் நீங்கும்னு பவுல் அப்பவே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். பாருங்க எப்போ நீங்கும் பாருங்க. 2 கொரிந்தியர் 3:16 அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்பட்டு பாருங்க. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்படும். எப்போ மனம் திரும்புவார்கள்? சகரியா 12:10 வாசிக்கிறோம் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிலைமை பார்த்துட்டு தங்களுடைய ஒரே பேரான குமாரன் இறந்து போனால் எப்படி அழுவார்களோ, மனம் கசந்து அழுவார்கள். மனப்பூர்வமாக அவங்க தங்களை என்ன செய்வாங்க? தங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்குவாங்க. அப்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ தான் கிறிஸ்துவை பற்றின உண்மை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின உண்மை அவர்களுக்கு மாத்திரமல்ல சகல ஜனங்கள் மேலுடைய முக்காட்டை எடுக்கிறேங்கிறார். பாருங்க, ஏசாயா 25:7 அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் முக்காடு போடப்பட்டிருக்கு, உலக ஜனங்களுக்கும் முக்காடு போடப்பட்டிருக்கு. இது அவருடைய ராஜ்யத்தில் அவர் எடுத்து போடுவார். இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு அவங்களுக்குள்ளே இருந்துட்டார். இதை குறித்து தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்க, எங்கள் சுவிசேஷம் மறுபடியும் அதே வசனம் தான், உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடு என்ன இருக்குது? இறங்கியிருக்கு. பரிசுத்தாவியின் வல்லமையோடு இறங்கியிருக்கு. அதிலே 1 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, நீங்கள் எங்களையும் கர்த்தரையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுவர்களாகி நீங்கள் பாருங்க, அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் என்னவா இருந்தீங்க? மாதிரியாக இருந்தாங்க. காரணம் என்ன? அவர்கள் விசுவாசித்த விசுவாசம் அப்படி, அதற்கேற்ற கிரியை இருந்தது. அதனால் 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்குதுங்கிறார். இதை குறித்து திருவிலியத்தில் எப்படி இருக்கு பாருங்க. இறையாட்சி பேச்சில் அல்ல செயல்பாட்டில் இருக்கு. அப்போ விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறதற்கேற்ப அந்த நடத்தை இருக்கணும். இப்போ பவுல் இதை என்ன சொல்ல வர்றார்? அவர் என்ன சொல்லிட்டார்? நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுறதுக்கு
நீங்கள் எங்களுக்கு நிருபம் கொடுக்க வேண்டாம், நானும் உங்களுக்கு நிருபம் கொடுக்க வேண்டாம். நம்ம யாருடைய நிருபமாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய நிருபங்களாக இருக்கிறோம். அப்போ அந்த நிருபம் ஒவ்வொரு இடத்துல போய் வேலை செய்யணுமா. அதைத்தான் இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கோட் பண்ணி காமிக்கிறார். அப்போ பாருங்கள், மகிமையுடைய ஊழியத்தை செய்தாருங்க, அது மரணத்திற்குரிய ஊழியமாயிடுச்சு. அங்கே ஒரு நிருபம் கற்பலையினால் எழுதப்பட்டது. கற்பலையினால் எழுதப்பட்டது ஒரே இடத்துல இருந்தது. அந்த ஜனங்கள் அதே மாதிரி தான் ஒரே ஒரு மனநிலையில் இருந்துட்டு தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், அவர் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்ததுக்கப்புறம், அந்த பரிசுத்தாவி நிமித்தமாக நமக்குள்ள அந்த வசனம் உள்ளே போகும்போது இங்கே என்ன இருதயம் இருக்கக்கூடாது? நீங்கள் கல்லான இருதயமாக இருந்துடாதீங்க, சதையான இருதயமாக இருங்க. கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு அதே தான். இப்போ நம்மக்கிட்ட கல்லான இருதயம் இருக்கா, சதையான இருதயம் இருக்கா? கல்லான இருதயம் இருந்தால் பரிசுத்தாவி உள்ளே போகாது. சதையான இருதயம் இருந்தால் உள்ளே போய் எழுதுமா. இன்றைக்கி நிறையா சபை மக்கள் கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை அறிந்து கொண்ட சபை மக்கள் நிறைய பேருடைய இருதயம் எப்படித்தான் தெரியுங்களா இருக்குது? கல் மாதிரி கடினமாக இருக்குது. தங்களை மிக உயர்ந்தவர்களாக நினச்சிட்டு மற்றவங்களை ரொம்ப தாழ்ந்தவர்களாக நினைக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, சகிக்க முடியாத தன்மை, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுடைய இருதயம். சில பேர் சொல்லுவாங்க, அவன் என்ன கல் நெஞ்சக்காரன், சாத்தானுக்கே கல் நெஞ்சக்காரன் பேர் இருக்குது. லிவியா தான் சப்ஜெக்டில். அப்போ அந்த கல் எவ்வளோ கடினமாக இருக்குமோ. திருச்சபையின் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியம் பாராட்டியிருக்கூடாது, கடினமாக இருந்துடக்கூடாது, லிபரலாக இருக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும், இசைந்து கொடுக்கணும். பவுல் சொல்கிறார் பாரு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இசைஞ்சு கொடுக்கணும். அப்படியே இப்படி நிற்கக்கூடாது. அப்படி நின்ன கல் மாதிரி அந்த கல்லில் இப்போ என்ன ஆகாது? இந்த வசனமெல்லாம் போய் சேராது. ஏன்னா நம்மளே கல் மாதிரி இருக்கும். அப்போ இந்த கல் மாதிரி இருக்கிற இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயம், அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கே அது தேவன் கொடுக்க போகிறாருங்கிற போது அவர்களுக்கு ஒரு நிருபமாக இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த கல்லான இருதயத்தை வெளியெடுத்து சதையான இருதயத்தை உள்ளே வச்சு தேவனுடைய ஆவியிலேயே எழுதப்படணுமா இந்த வசனம் நம்முடைய உடம்பில். அப்போ அது மிகப்பெரிய நிருபமாக அது போயிடும். அதனால தான் 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டார். அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி எங்கே இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போனால் கூட அவர்களுக்கு ஒரு விடுதலை இல்லாத நிலைமையில் இருந்தது. காரணமே இந்த தேவனுடைய ஆவியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அப்படின்னா தேவனுடைய ஆவி அன்னைக்கு பரிசுத்த ஆவியாக சொல்லப்படல. சிம்சோன் மேலே தேவ ஆவி இறங்கினதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த ஆவி வேற. இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி அதிகமாக நற்குணங்களை டெவலப் பண்ணுறதும் தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கும் உரிய ஆவி. இதை புரிந்துகிட்டோம்னாலே நம்ம உலக பிரகாரமான காரியங்கள்ன்றது நம்மக்கிட்ட விடுதலை. இப்போ விடுதலை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? வேற ஒரு சப்ஜெக்ட் கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், விடுதலை இருக்கா இல்லையா? அப்போ எதிலிருந்து விடுதலை அப்படின்னா நம்முடைய பழைய மனுஷன்கிட்டேருந்து இன்னும் புதிய மனுஷன் முழுசாக என்ன ஆகலை? விடுதலை ஆகலை. அப்போ விடுதலை ஆகணும்னா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது அங்கே கட்டாயமாக ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பாருங்கள், யோவான் 8:36 வாசிக்கலாம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவர். அப்போ மெய்யாகவே இந்த பழைய மனுஷனை விட்டு விடுதலை ஆகிறவங்க என்ன ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம்னா பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒரு நீண்ட வசனம் சொல்லி முடிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நாமோ இப்போ கொரிந்து பட்டணத்து ஜனங்களாக இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். அதனால தான் நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. எதில் நம்ம கிறிஸ்துவுடைய மகிமையை காணுறோம் அப்படின்னா அவருடைய வசனங்கள், அவருடைய வழி நடத்துதல், இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அவர் ஆவியில் இருக்கார். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அதே சாயலுக்கு இப்போ நம்ம மாறணும்னா டெய்லி நம்ம உள்ளான மனுஷன் நமக்குள்ளிருந்து வெளியே வந்து, புரியுதுங்களா, நல்லா வெளியே வரணும், புதிய மனுஷன். அந்த புதிய சிருஷ்டி நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? அப்படியே மாம்சத்திலிருந்து கொஞ்சம் கரையணும்,
கொஞ்சம் மாம்சம் கரையணும், கொஞ்சம் மாம்சம் கரையணும், கொஞ்சம் மாம்சம் கரையணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆவி. அப்போ அந்த கரைய முழுசாக கரையும் போது அந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்துக்குள் போயிடும். அதைத்தாங்க சொல்லும்போது அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 1 யோவானில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாக மாறிட்டோம்னா அவரை நம்ம பார்ப்போங்கிற. அப்போ அவர் மாதிரியே மாறும்போது ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே போனால் தான் அவரை நம்ம பார்க்க முடியும். சொல்லிட்டு தான் கடைசி எப்படி முடிக்கிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிற போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். அல்டிமேட்டாக பவுல் என்ன சொல்ல வரார், அதை யோவான் கன்க்ளூஷன் கொடுத்துட்டா இருப்பார். அப்போது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நாம் தேவனுக்கு நிருபங்களாக இருக்கும்போது முதல் நமக்குள்ளே என்ன தேவை, பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது பரிசுத்தமாக்கப்படணும். சுத்திகரிப்பு இந்த உடலுக்குள் இருக்கணும். அந்த சுத்திகரிப்பு ஆகும்போது தேவனுடைய ஒரு மகிமையின் ஊழியத்தை செய்யக்கூடிய நிலைமைக்குள்ளே தேவன் நம்மளை தகுதி ஆக்கிடுவார். அது எப்படிப்பட்ட மகிமைங்கிறத கம்பேர் பண்ணிங்க. மோசே செய்த ஊழியம் அவ்வளோ பெரிய மரணத்திற்கேற்ற ஊழியமே அவ்வளோ மகிமையாக இருக்கும்போது அதை விட நீதிக்கேற்ற ஊழியம், நிலைத்திருக்கக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ மகிமைக்குரியவளாக இருப்பான். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டுட்டீங்கன்னா நாமோ இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்லங்கிறது தெரிஞ்சிருமா. அப்படின்னா நம்ம எங்கே இருக்க போகிறோம், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது என்பதை குறித்து அடுத்த வாரம் அடுத்த அதிகாரங்களில் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.